இவன் வந்து வீடு கட்டுறேன்னு தம்பி 3 மாடி 4 மாடின்னு கட்டிட்டு நம்ம ஊருக்கு எல்லாம் 3 மாடி தேவை. யாரு முக்கு வீட்டுக்காரர் தானே சம்பாதிக்கிற நாட்டத்துல ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க அப்பா வந்து எங்க அப்பால வந்து டீ குடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா பெரிய கொடை வரல வரவங்க டீ வாங்கி கொடுப்பாரா? இல்ல டீ மாஸ்டர் அந்த டீ கடையில இன்னைக்கு என்ன பையன் அப்படியே இருந்தா ஃபாரின் போனா. வணக்கம் தம்பி. நான் ஃபாரின்ல இருக்கும்போது உனக்கெல்லாம் இருந்து நான் விசாரத்து கொடுத்து அன்னைக்கு கூட்டு போனேன். இன்னைக்கு பெரிய சம்பாதித்துல உட்காந்துக்கிட்டு நம்ம மதிக்க மாட்டாங்க. என்ன யாருக்குனே வரும்? 25 பண்றா. வணக்கம் எல்லாம் ஊருக்குள்ள உனக்கு வச்சு திருப்பி வாங்கி வைக்கிற அளவுக்கு இதாயிட்டான். என்ன இவன்லாம் இந்த ஊருக்காரனே கிடையாது. அசலூர்காரங்க வந்து செட்டில் ஆயிட்டான். பார்த்தேன் இன்னைக்கு வேணா கிடைச்சிருக்கான். ஆமா அந்த ஆளு தான் போற வரை மேலாம் வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டு எவன் உருப்பிட்டாலும் அந்த ஆளுக்கு பிடிக்காது. இப்ப நீ போனவனே உன்னை பத்தி ஏன்ட்ட சொல்லுவேன் பாக்குறியா? பையன் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்ன அவன் பெரியவனா? அவங்க அப்பா வந்து இளநீ கடை போட்டுருந்தான். இளநீ கடையில இளநீ குடிக்க வந்து பின்னாடி இடம் யாருப்பான்னு கேட்டாரு. அதை விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லி விசாரிச்சு சொன்னான். நான் எழுந்து ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஆயிட்டான். நான் போன நம்பர் என்கிட்ட தான் கேட்டேன். நான் தான் இது பண்ணி கொடுத்தேன். நான் ஆனா வாங்காம அவன் வாங்கிட்டால இது பண்ணிட்டு போயிட்டேன். இன்னைக்கு வந்து கொத்தில நாய் கேட்டியா? உங்க அப்பாவை தான் வேலையே ஊர்ல எவன் உருப்பிட்டாலும் வயிற்றுச்சல் பட்டு அவனை பத்தி டீக்ரேட் பண்ணி பேசுறதா இவன் மட்டும் கிடையாது. ஊருக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. எவன் உருப்பிட்டாலும் இவன் என்ன அப்படி வந்தான், இவன் என்ன இது, இவன் சைக்கிள் சுத்திக்கிறான். 8 வயசுல சைக்கிள் சுத்தாம பைக்ல சுத்துவாங்க.